வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்சிஎல் கம்பெனி வழக்குகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் என்னென்னா பிஎஸ்சிஎல்ல செபி போட்ட வழக்கில் மற்றும் நிறுவனத்தின் தரப்பிலும் முதலீட்டாளர்கள் தரப்பிலும் நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. அந்த எல்லா கேஸையும் பேஸ் பண்ணி நமது நாட்டின் உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 2/2/2016 அன்னைக்கு வந்துட்டு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மாண்புமிகு ஆர்.எம். லோதா அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கணும்னு செபிக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் செபியை சேர்ந்தவர்களும் அந்த கமிட்டியில் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதன்படி 17/2/2016 அன்று முதல் அந்த கமிட்டியின் தலைவராக ஆர்.எம். லோதா அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த விசாரணைகள், அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ், அது டைம் டு டைம் கால அளவுப்படி அப்பப்போ டைம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படின்னா, ஒவ்வொரு டைமும் இவங்க வச்சிருக்கிற ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், அதாவது அந்த நிலை அறிக்கை, விசாரணை எந்த நிலையில் இருக்கின்ற அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து தாக்கல் செய்வாங்க. அதுலேருந்து இவங்களுக்கு டைம் டு டைம் எவ்வளோ காலம் வேலை செய்யணும் அப்படின்ற அவங்க பதவிக்காலம் நீட்டிப்பு செய்யப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தது. அந்த வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆர்.எம். லோதா அவர்கள் தலைமையில் கமிட்டி போட்டு செயல்பட்டு வருது. அதில் ஆர்.எஸ். விர்க் அப்படின்னு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி தலைமையில் அந்த அப்ளிகேஷன்ஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அவருக்கு ஒவ்வொரு வாட்டியும் கால நீட்டிப்பு கொடுத்துட்டே வரப்பட்டது. கடைசியாக இந்த வழக்கு 25/7/2024 அன்னைக்கு விசாரணைக்கு வந்தப்ப 30/9/2024 வரைக்கும் அவருக்கு அவரோட பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25/7/2023 முன்னாடி வரைக்கும் உள்ள அப்ளிகேஷன்ஸை விசாரிக்கணும். அதுக்கப்புறம் எந்த அப்ளிகேஷனையும் என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பெல்லா எம். திரிவேதி மற்றும் பங்கஜ் மிட்டல் அவங்க முன்னாடி 8/8/2024 அன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. 23/3/2023 பிறகு எந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டோ அந்த வழக்கில் இதுவரை கொடுக்கப்படலை. அதனால ஃப்ரெஷ் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 29/8/2024 அந்த வழக்கு வாய்தா போடப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்புக்கு அப்புறம் ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனடியாக வரும். நன்றி, வணக்கம்.